லாஸ்ட் டைம் இதே டெஸ்ட்ல தான் 36 ஆல் அவுட் ஆனோம். The haunting memories of Adelaide on the time, but obviously different scenario now. Australia under heavy pressure in the test match. I will play in the middle, or is it going to be KL Rahul again back to number 6, Chika? இது வந்து ஒரு $1 billion question ஆனி. It is pretty unfair, Chika. Let's be honest. சரி, ஏதாவது பண்ண முடியுமா அவங்களால இந்த மேட்ச் வின் பண்றதுக்கு? இல்லாட்டி சான்ஸே இல்லையா, ஸ்கோப்பே இல்லையா? ஸ்கோப்பே இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு பேட்டிங் இல்ல, bowling கிடையாது. Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back, Chika. Campa Campa தான், brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய். ஏய். கோயிந்தா. ஏய். Second test match, pink ball test match, Chika, Adelaide. Last time இதே டெஸ்ட்ல தான் 36 ஆல் அவுட் ஆனோம். The haunting memories of Adelaide on the time, but obviously different scenario now. Australia under heavy pressure in the test match. We are going to talk about the BGT second test, Chika. Straight off the block, India coming into this in the match. Rohit Sharma and Shubman Gill, ரெண்டு பெரிய தலைங்களும் back into the lineup. How do you see this go? India are favorites going into this match, Chika. 100% favorites. அவங்களுக்கு போராட வரைக்கும் ஜாஷ் ஹேசல்வுட் அவன் தான் கொஞ்சம் டீசெண்டா போலிங் போட்டுருக்கான். அவனும் இல்லை இந்த மேட்ச். அது வந்து ஸ்மித் ஏதோ அரைக்குறை மைட் நாட் பிளே டவுட்ஃபுல் அப்படி இப்படின்னு போட்டாங்க நீ பேப்பர்ல. சோ இதெல்லாம் வந்து தேடி பள்ளி அபிஷேக் விஷயம் அப்படின்னு ஆடிட்டு இருக்கான். அவன் இப்படி தேடி இருக்கான். எல்லாம் பால தேடுறாங்க. எங்க இருந்துப்பா பூம்ரானா ஓடி போயிட்டாங்க. பூம்ரா ஓடுறாங்க. அவங்க பூம்ரா அட்லைட் இருக்கானா ஓடிடுறாங்க. அவங்க நேரா பூம்ரா அட்லைட் வந்தாலும் அவங்க ஆல்ரெடி மெல்பர்ன் போயிட்டாங்களா அவங்க. சரி சீக்கா, நம்ம ஸ்ட்ரெயிட்டா வரலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், லாஸ்ட் 1 வீக்கா எல்லாருமே இது பத்தி தான் பேசின்னு இருக்காங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஆல்ரெடி அந்த டிஸ்கஷன் ஆரம்பிச்சோம். பட் லெட்ஸ் கெட் டீப் இன்டு இட். ஹூ இஸ் கோயிங் டு ஓபன்? ரோஹித் சர்மா பேக் இன்டு தி அட்டாக். எங்க ஆட போறாரு? இஸ் ஹி கோயிங் டு சாக்ரிஃபைஸ் ஹிஸ் பொசிஷன் அண்ட் சே இல்ல கேஎல் ராகுல் யூ அண்ட் ஜெயஸ்வால் சூப்பரா பண்ணிருக்கீங்க, 200 ரன் பார்ட்னர்ஷிப் லாஸ்ட் மேட்ச், நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, I will play in the middle, or is it going to be KL Rahul again back to number 6, Chika? இது வந்து ஒரு $1 billion question ஆனி. நீ ஆனா நீ பாரு, நீ வந்து அது எப்படி பார்த்தா இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இது வந்து ஒரு சைடுல நீ 6 ஓபன் பண்ணு, இல்லைன்னா நேரம் 6 தள்ளிடுறாங்க. ஒரு இன்சைட் நடுவுல இதே இல்ல. என்னோட ஒப்பீனியன் என்ன தெரியுமா பண்ணலாம் மேபி அணி? ஐ திங்க் probably KL Rahul open பண்ணிட்டு ரோஹித் சர்மா 3 வரலாம், விராட் கோலி 4 and even 5, பட் சுப்மன் கில் 6 போக வேண்டியிருக்கும். சோ எவனாவது 6 போனோம் அப்படின்னா அது எப்படி பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க எதுவுமே தெரியலையே. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ இதுல வந்து நோ பிரெய்னர் சீக்கா, ப்ளீஸ். சுப்மன் கில் பத்தி எல்லாம் நீங்க பேசவே கூடாது அட் நம்பர் 3. ஏன்னா அவர் சீல் பண்ணிட்டார் அந்த பொசிஷன். இந்த சம்மருக்கு இப்போதைக்கு சுப்மன் கில் தான் உங்களோட பெஸ்ட் பேட்டர் அட் 3 காமிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா 6 போவானா? ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா 6 போவானா இல்ல? நான் உங்களோட ஒப்பீனியன் கேக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. யார் ஓபன் பண்ணோம், யார் நம்பர் 6 ஆடணும், அது மட்டும் தான். ஐ டோன்ட் திங்க் சுப்மன் கில் should be moved from number 3, சீக்கா. அது வந்து ஒரு frankly speaking ஐடியல் ஓபனர். இப்ப போன மேட்ச்ல நீ கண்டினியூட்டி எடுத்தனா, நீ மறுக்கா போன ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 150 ஆல் அவுட், அந்த செகண்ட் இன்னிங்ஸ் அவ்வளவு ஹியூஜ் ஸ்கோர் அடிச்சனால தான் we were able to win the match comfortably. அது thanks to 200 runs opening partnership. Okay, so I still believe that you should continue with the same opening. Now, if you say Illapa KL Rahul, you go back to number 6 now. Frankly, it's very unfair on KL Rahul. That's my opinion. Okay, it's unfair to KL Rahul, absolutely. But I will give you a reason why it might work out with Rohit Sharma at number 6. KL Rahul, இதே form opening la first innings அந்த கஷ்டமான கண்டிஷன்ஸ்ல he did score 26 runs. Yes, he did have a couple of chances, but his defense was still solid as ever. So, on the solidity at the top, KL Rahul is definitely going to give you that. As an opener, definitely very healthy numbers. Or opener 44 average is phenomenal. 2,685 runs. But
number 6ல when he started his test career at number 6 Chika, and number 6ல நல்ல numbers வச்சிருக்காரு, more than 50, averaging more than 50. and ஒரு technical and tactical point of view in Australia நீங்க பாத்தீங்கன்னா, when the ball is older, உங்க டாப் ஆர்டர் கொஞ்சம் டயர் டவுன் பண்ணிச்சுன்னா bowling attack, imagine somebody like Rohit Sharma walking in at number 6 to take advantage. அவர் வந்து அவரோட கேம் ஆடி அவரும் ரிஷப் பண்ணிட்டு சும்மா ஒரு 2 hours சேர்ந்தாப்புல ஆடினாங்கன்னா they can take the game away at number 6ல. This is just my point of view, Chika. I feel KL Rahul to open and Rohit Sharma at number 6 is not a bad option at all in the test match. நீ சொல்ற பாயிண்ட் வெரி குட் பாயிண்ட். நம்பர் 6ல forget about the statistics. I don't know. அது இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து பிரயோஜனமே இல்லை வியூவர்ஸ். ஆக்சுவலா இண்டிவிஜுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணும். ரோஹித் சர்மா இன் ஆஸ்திரேலியா எப்படி இண்டிவிஜுவலா எப்படி பண்ணிருக்காங்க, ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துச்சு everything will look rosy. So I don't want to go by the overall stats. Stats don't give you the right picture. Number 1. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ சொல்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவன் நேத்தன் லைன் ஒரே ஒரு ஸ்பின்னர், அவனும் ஆதி காலத்துல ஆடி இருக்கான். நேதன் லைன் எப்படா நேதன் லைன் அவனுக்கு வயசாயிட்டு வருது, அவனுக்கு இஸ் வேரிங் டவுன் ஆல்சோ. நீ என்னதான் சொல்லலாம், நேதன் லைன் 26 wickets in Adelaide அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆமா, அவன் தான் ஒரே ஸ்பின்னர், அவன் ஒருத்தான் ஸ்பின்னர் போலிங் போட்டிருக்கான் அவனுக்கு, அதனால விக்கெட் எடுத்து ஆனவன். He's a good bowler. I'm not denying it. But at the same time, he's also bad. போன மேட்ச் போட்டு கைடி குடுத்துறாங்க. அந்த பையன் போட்டு கைடி கொடுக்குறான். அவன் பாரு, நீ ஸ்பின்னிங் போட்டாலே போறான். அவனுக்கு பேர் தான் ரெட்டிக்கு, நிதிஷ்குமார் ரெட்டி. அந்த டபால் டிகிம் டம் டம் அப்படின்றாங்க. அவன் போட்டான். அதே மாதிரிதான் ரோஹித் சர்மா 6ல வந்தானா நேத்து நல்லா உரிச்சு கொடுத்துருவான் போட்டு. நீ சொல்ற மாதிரி ரோஹித் சர்மா ரிஷப் பந்த் ஒரு செஷன் பார்ட்னர்ஷிப் இருந்தா அவங்க போலிங் கோவிந்தா போலிங்க போட்டு மேட்ச் எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் டுகெதர் ஒரு செஷன் ஆட்டாங்கன்னா, பிகாஸ் ரோஹித் சர்மா ஸ்டேஜ் ஆஃப் திஸ் கரியர் வந்து அவர் ஷுவரா அடிக்க தான் போறாரு. அவர் ஒரு அட்டாக் மோட்ல தான் இருப்பாரு. அண்ட் I think your idea is a good idea. I go with you, Ani. For a change, I agree with your idea. Not bad. Okay, so Shubman Gill at number 3 வந்து ஒரு no brainer, அது வந்து டவுட்டே கிடையாது. Then number 4ல வந்து விராட் கோலி continuing his hopefully he'll continue his extraordinary 100 அந்த சம 100. அது அப்படியே அந்த Adelaide மச்சான், அவன் Adelaide விக்கெட், அவன் ஜாலி விக்கெட் மச்சான், ஜாலி அடிச்சிருக்கா விக்கெட் 300 விக்கெட் ஃபார்ம் வச்சிருக்கான். எங்கப்பா Adelaide இப்படி அடிக்கிறான். செஞ்சுரி இன்னிங்ஸ் வியூவர்ஸ் on his debut as a captain 2015. So அந்த மாதிரி 2014-15 series, I'm talking about 2014-15 series. So Adelaide na அவனுக்கு அல்வா. And his first 100 in Australia also came in Adelaide 2011-12. அதான் மச்சான், அவன் Adelaide அல்வா மச்சி, அவன் Adelaide அல்வா அவனுக்கு விராட் கோலிக்கு பாதாம் அல்வா. எஸ், இது எல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனா பிங்க் பால் டெஸ்ட் வரச்சே for the first time last BGT-ல நம்ம அடிலைட்ல ஆடும்போது the wicket was a different wicket to daytime wicket, Chika. என்ன ஆச்சுன்னா, all players, in fact I was having this conversation with M Vijay, நம்ம முரளி விஜயோட, அவர் தான் சொல்லியிருந்தார் வேற, அது under lights அடிலைட்ல the wicket gets slightly faster, கொஞ்சம் temperature cool down ஆக அந்த ஈவினிங் டைம்ல under lights the ball starts moving and the wicket gets faster. இந்தியா அங்கதான் செகண்ட் இன்னிங்ஸ்ல மாட்டி 36 ஆல் அவுட் ஆனாங்க. So you can expect a little bit of swing. இது வந்து யூசுவல் அடிலைட் விக்கெட் மாதிரி இருக்காதுன்னு தோணுது. இது because it is a pink ball test, under the lights the ball might do a little bit ன்னு தோணுது, Chika. I don't know, it might. I'm probably MVJ is more qualified because I think on the series MVJ போனானான்னு தெரியல. அந்த series not that series, I'm talking about 14-15 ஆனா ஞாபகம் இருக்கு. பால் பிக் பால் என்னன்னா, சில பேர் என்ன போடுறாங்க பேப்பர்ல, லைட் சரியா இல்ல, கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, பால் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, அந்த பால்ல நிறைய ஷைன் இருக்கான், பால் ஸ்டிச்சிங் வந்து பிளாக்ல இருக்கான், அப்படி இப்படிலாம் போட்டு பேப்பர் ஒரே போடுறா பிக் பால் பார்த்து ஒரே பஞ்சாயிரம். ஐயோ, இது என்ன ஹிஸ்டரி புக் படிக்கிற மாதிரி இருந்து பால் படிக்கிச்சு. ஸோ பால் கொஞ்சம் ஸ்விங் ஆகுமா, கொஞ்சம் ஷைன் இருக்கா, ஷீன் இருக்கா, அப்படி இப்படின்றாங்க. அப்படி இருந்தா பால் கேன் மூவ் a lot under the lights 100% the day night gameல. You are very right. But Ani, same thing is going to happen to them, Ani. நம்மளுக்கு பூமரான்னு ஒருத்தருக்கான் போட்டு ஆடி விடுறான். So it's not just advantage Australia, it's advantage India too. I never said it's advantage Australia. அந்த ரீசன்னால யூசுவல் அடிலைட் விக்கெட் இருக்காது, you can expect something different ன்னு சொல்ல வந்தேன். அதனால coming back to our playing 11, I want to take it that way.
அதனாலேயே probably continue playing only one spinner in தோணுது. They'll probably continue with Washington Sundar and Nitish Kumar Reddy, even though it is pretty unfair on Ashwin and Ravindra Jadeja. It is pretty unfair, Chika, let's be honest. Those two அவங்க பண்ண service last 12 years because of one bad series for Ashwin to take such a big call, maybe it's not the right call. But having said that, India win பண்ணிட்டாங்க, so I don't think they'll want to change that right now, Chika. அதுதான் ப்ராப்ளம். வின் பண்ணிட்டாங்க, நீ ஒரு கொஸ்டின் கேட்க முடியாது. அந்த வாஷிங்டன் நல்லா மாட்டான், ஒரு 2 விக்கெட் எடுக்கிறான், 26 ரன் அடிக்கிறான், காம்பினேஷன் பண்ணிட்டான். சோ நீ வாஷிங்டன் தூக்க முடியாது. The last 2 series he's been doing very well, so you can't throw out Washington Sundar. But I'm feeling very bad for Jadeja. What a performance he's been for India as an all-rounder man. இங்கிலாந்து அடிச்சிருக்கான், இங்க அடிச்சிருக்கான், எல்லாருக்கும் அடிச்சிருக்கான். ஜடேஜா வந்து உட்கார வைக்கிறது பெரிய விஷயம். என்ன பண்ண போறான்னு தெரியல இந்த மேட்ச். Jadeja was a key factor in all the series we know. Whenever India went to England, எங்கெல்லாம் போனாங்க எல்லாம் போன சீரீஸ் கஷ்டமான ஜடேஜா வந்து செஞ்சுரி அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாங்க. So அதான், so probably Nitish Kumar Reddy and Washington Sundar continuing, and probably the same fast bowling attack. Chika, ஏதாவது சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? ஹர்ஷித் ராணா might continue again. அங்கேயும் ஒரு டாக்கிங் பாயிண்ட் இருக்கு. நிறைய பேர் ஆகாஷ் தீப் should have played ahead of ஹர்ஷித் ராணான்னு பேசினாங்க. ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். இட் worked well, will it work again? அதுதான் கேள்வி. ஏன்னா ஆகாஷ் தீப் he's worked well, he's bowled well, so how can he drop him? நீ டெபுல கொடுத்து அடுத்த மேட்ச் எப்ப தூக்க முடியும்? கரையா இருக்கு. ஒரு மேட்ச் ஆடிருக்கா, அந்த மேட்ச் நல்லா பண்ணிருக்கான் ஹர்ஷித் ராணா. So it's not fair. So இப்போதைக்கு அந்த 11 தான் ஆடுவாங்க. They have no other choice, they have to continue the 11. பட் எனக்கு என்னன்னா, நம்ம 11ஏ வேணாம், ஒரே போலர் பூம்ரா. ஆனா டிராவிஸ் ஹெட் சொல்லிட்டாரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானே, I tell my granddaughter I played against Bumrah அப்படின்றான். When he grows up, he's going to tell his granddaughter. ஆனா Travis Head பிரகாரம் he will go as one of the all-time great fast bowlers ever produced in the world, Bumrah. அதனால I tell my granddaughter that I played against Bumrah அப்படின்றான். Yeah, I mean, just career wise எடுத்து பாத்தீங்கன்னா, there have been legendary fast bowlers who got 700 wickets, 600 wickets, 500 wickets. அதுலலாம் கம்பேர் பண்ணுவோம். ஆனா pound for pound, Chika, அந்த ஒரு நாள்ல Bumrah at his best is probably as good as your 80s West Indies fast bowler, if not better. There is probably as good as them, I think, Chika. See, correct sir. If you see the numbers of the 80s fast bowlers, அவங்களால 400, 500, 600 எல்லாம் கிடையாது. 4 fast bowlers and the West Indies வந்து attacking at the same time. 200, 300, 200, 300 அந்த ரேஞ்சில இருந்தாங்க. Except Malcolm Marshall. எதுக்கு அனாதான் அவன் சொல்ல வராது. 700, 800, 500 ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்தது. அப்புறம் 200, ஏன்னா 4 பேர் எடுத்துடுறாங்களா, கொத்தா எடுப்பாங்க 4 பேரு. சோ நீ சொல்ற மாதிரி அந்த பூம்ரா ஒருத்தவன் you will compare him with all the அந்த மாதிரி ஆல் டைம் கிரேட்ஸ். நம்ம சைடுல கபில் தேவ் ஒருத்தர், இந்தியால கபில் தேவ், அங்க இம்ரான் கான் பாகிஸ்தானுக்கு, டெனிஸ் வெல்லி ஆஸ்திரேலியாவுக்கு, தாம்சன் ஆஸ்திரேலியாவுக்கு, அப்புறம் மெக்ரா ஆஸ்திரேலியாவுக்கு. அந்த மாதிரி ஆல் டைம் கிரேட்ஸ் ஒரு பேர் வருவான். அப்பார்ட் ஃப்ரம் வெஸ்ட் இண்டியன்ஸ், மார்ஷல், ஹோல்டிங், ராபர்ட்ஸ், கார்னர், இவங்கெல்லாம் விட்டுட்டு நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி வச்சு பூம்ரா கம் இன் தி லிஸ்ட் பை தி டைம் ஹி ரிட்டையர்ஸ். சோ அதனால ஹெட் சொல்றான், என் பேத்திட்ட சொல்லிப்பேன், என் கிராண்ட் டாட்டர் சொல்லிப்பேன், என் கிராண்ட் சன் சொல்லிப்பேன், I played against Bumrah அப்படின்னு. What a fantastic statement. What more do you want, my son? Bumrah. நான் boom boom மாடி ஆடலாம். boom boom boom. Can you believe it, Chika? Can you believe it, Chika? Over the years, India வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆரம்பிச்சதுல இருந்து never been known for their fast bowling greatness. ஒன்லி கபில் தேவ் மட்டும்தான் இருந்தார் அந்த லிஸ்ட்ல. அவரு வந்து 80s தான் வந்தாரு. ஓவர் தி இயர்ஸ் நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யோசிச்சாலே வந்து ஒரு ஆஸ்திரேலியா, இல்லாட்டி த கிரேட் வெஸ்ட் இண்டியன் அட்டாக் ஆஃப் தி 80s, பாகிஸ்தானோட அந்த ட்ரியோ வக்கார், வாசிம், அண்ட் தென் ஒரு 2010க்கு அப்புறம் தேர் கம்ஸ் பும்ரா, ஹூ வேர்ல்ட் ஓவர் எல்லாரும் யாரெல்லாம் அவருக்கு அகேன்ஸ்டா ஆடி இருக்காங்களோ யூனிவர்சலா சொல்லியிருக்காங்க, Bumrah will go down as the greatest fast bowler ever. Not even, obviously, sometimes அந்த டைம்ல வந்து you will be emotional also. Glenn Maxwell கூட நீங்க சொன்ன மாதிரி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பும்ரா வந்து ரிட்டையர் ஆகும்போது he'll go down as the greatest fast bowler ever. Period. எல்லா 3 ஃபார்மேட்ஸ்லயும் எடுத்து பாத்தீங்கன்னா he is unplayable. இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியாது எப்படி ஆடணும்னு. That is astonishing, Chika. அந்த ஜோக் என்னன்னா, அவனை இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல, அவனை டீ கோடே பண்ணல. எந்த பால் சிங்கிள் உள்ள போறது, எந்த பால் வெளில போறது, எந்த பால் யாருக்கு, அந்த ஏர் ஸ்பீட், ஆக்ஷன் ஏர் ஸ்பீட் விடுறாங்க.
அந்த சிக்னல் ஒரு பால் பேட்ஸ்மேன் டைம் கிடையாது. நீ எஸ் ஓப்பனர் நான் சொல்றேன், நான் அப்படின்னா இப்படி டிங்னு போடு ஸ்டம்ப் தான் டிங்க போகுது. அண்ட் அக்யூரசி அவன் பாரு எப்படி எடுக்கிறான் பாரு, என்ன மாதிரி வீடு எடுக்கிறான் பாரு. பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் சீக்கா. யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் 50 மேட்சஸ்ல 80 விக்கெட்ஸ், நெக்ஸ்ட் 50 மேட்சஸ்ல ஒரு 105 விக்கெட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 104 விக்கெட்ஸ். 104 விக்கெட்ஸ் பீரியட்ல அவருக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருந்தது. அப்பதான் வந்து ஒரு பேக் சர்ஜரியில இருந்து திருப்பி வந்தாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பிரேக், ஒரு பேக் சர்ஜரியில இருந்து 130 விக்கெட்ஸ் இன் ஹிஸ் லாஸ்ட் 50 கேம்ஸ் சீக்கா. சோ யூ கேன் இமேஜின் என்ன மாதிரி ஒரு பேஸ்ல செட் பண்ணி இருக்காருன்னு இந்த ரெக்கார்ட்ஸ். எனிவே லெட்ஸ் மூவ் ஆன் சீக்கா. அவன்கிட்ட என்னன்னா அந்த ஏர் ஸ்பீட், அந்த பால் வந்து பார்த்தா நேரா வர மாதிரி சிங்கன்னு உள்ள வரும். அப்படியே மூஞ்சி வர மாதிரி நேரம் அணி மூஞ்சில போய் அடிக்கும், டிங்குன்னு அடிக்கும். என்ன பண்ணுவான் பேட்ஸ்மேன்? You know one of the main reasons சீக்கா அது எதுனாலன்னு, with the absolutely technical side of the gameல நீங்க பும்ராவோட ஆக்ஷன், சைடு ஆக்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா he has a hyper extended elbow. So ஒரு ஸ்லிங் மாதிரி இருக்கும் சீக்கா. So because of that, at his time of release, usually ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட ரிலீஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஹெட் பொசிஷனுக்கும் உங்களோட ஷோல்டர் பொசிஷனுக்கும் அரௌண்ட் தி சேம் பொசிஷன் இருக்கும். பும்ராவோட ஹேண்ட் இஸ் வே இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி பாப்பிங் கிரீஸ். So at least ஒரு அரை மீட்டர், அரை ஃபுட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் ஹெட் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃப் தி பாப்பிங் கிரீஸ்னால அவர் போடுற பால்ஸ் வந்து இப்போ 140 km/h போடுறாருன்னா இட் ஃபீல்ஸ் லைக் 145 பிகாஸ் அந்த அரை அடி அந்த அட்வான்டேஜ்னால. டைம் கிடையாது எனக்கு, ஏற்கனவே டைம் கிடைக்கல. நீ சொல்ற பிரகாரம் பார்த்தனா யூ டோன்ட் ஹேவ் டைம் டு ஈவன் லுக் அட் தி பால். நோ, தட்ஸ் வை எவரிபடி கெட்ஸ். பார்த்தா எல்லா மேட்சும் போன டெஸ்ட் மேட்ச்லயும் பார்த்தோம், எல்லா மேட்ச்லயும் பார்த்தோம். ஓய் யூ கோ டு தி T20 வேர்ல்ட் கப், டிங்கு 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 எப்படி அடிக்கிறான் பாரு அவங்கிட்ட. போன டெஸ்ட் மேட்ச் எடுத்து போய் போன ஃபைட் கம்பேக் ஃபர்ஸ்ட் ஓவர் தலைவராக போய் டிங்கு டிங்கு அவன்தான். லாஸ்ட் 2 ஓவர் ஆடுறதுக்கு 2 விக்கெட் எடுத்து போயிடறான். நைட் பேட்ஸ்மேன் வர்றான், அவனே எடுத்து போயிடறான். சரி, இனிமே நைட் பேட்ஸ்மேன் கான்செப்ட் எடுத்துருவாங்க ஆஸ்திரேலியா, வேணாப்பா நாங்களே போய் ஆடிக்கிறோம் அப்படின்வான். சரி, ஓகே, லெட்ஸ் கோ டு தி டீம் ஆஸ்திரேலியா சீக்கா. இந்தியா பத்தி நிறைய பேசியாச்சு. ஆப்வியஸ்லி வி ஆர் அப்படியே டோன் அந்த சீரிஸே மாறின மாதிரி இப்போ எதுமோ இந்தியா வந்து 4. நான் மாறல, நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆஸ்திரேலியா டீம் போட்லாம். நீ எனக்கு கத்துறேன், நான் என்னதான் நான் சொல்லிட்டே தான் இது போட்லாம் பேட்டிங் மச்சா பொளந்துருவாங்க சொன்னா நீ தான் வந்து ஓஹோ ஏஹே அப்படின்னா. சரி, ஓகே, ஆஸ்திரேலியா பக்கம் வருவோம். பிக் ப்ராப்ளம்ஸ். I'm still surprised சீக்கா, கான்ஸ்டாஸ் ஆட் பண்ணலன்னு. இப்பதான் அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் மேட்ச்ல போய் ஒரு 100 வேற அடிச்சாரு. He looked very good சீக்கா, opening the innings. At least he looked better than McSweeney. ஷுவரா வந்து McSweeneyக்கு பதிலா ஆடி இருக்கலாம் அவரு. Expect some change சீக்கா இந்த டீம்ல. மேபி ஜாஸ் இங்கிலீஷ் உள்ள வரலாமா? எவன் வந்தா எனக்கு என்ன, எல்லாரும் போட்லாம் தான். என்ன ஜெயிட் பண்ண முடியும் அவங்களால? எல்லாம் போட்லாம் கேஸ். போறாத குறைக்கு மச்சான் பார்த்தனா பேட் கமின்ஸும் டோன்ட் ஃபர்கெட் அணி. பேட் கமின்ஸ், ஸ்டார்க், they are all the aging அணி. they are not the old Pat Cummins, they are not the old Stark. they are all the towards end of the career. மிச்சல் மார்ஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 சுத்து சுத்துவா, 2 பால் அடிப்பா, 3 பால் டிங்கிட்டு போடும். ஸ்டீவ் ஸ்மித் செம்ம தேவ் ரேஸ்ல பள்ளி. ஸ்டீவ் ஸ்மித்லாம் அவரு நடக்கிறதுக்குள்ளே பால் அடிக்கிறது. அவன் பூமரா பால் நடக்கிறதுக்குள்ளே எழுப்பிட்டு டிங்கின்னு வந்து அடிக்கிறது. அங்க பாரு ஸ்டீவ் ஸ்மித் பாரு, ஆல்மோஸ்ட் பின் கோட் தான். 17 0 9 3 2 அங்க லபிஷேன் மார்னஸ் லபிஷேன் எந்த காலத்து அச்சானு தெரியல. எல்லாம் பாரு, மெட்ராஸ் 3, மெட்ராஸ் 2, மெட்ராஸ் 6, மெட்ராஸ் 2, மெட்ராஸ் 1, மெட்ராஸ் 5, மெட்ராஸ் 3, மெட்ராஸ் 1, மெட்ராஸ் 10. நடுவில் மெட்ராஸ் 90 பெஸ்ட் நகர் மட்டும் ஒரு வாட்டி போயிட்டு வந்திருக்காங்க. 19th பெஸ்ட் நகர், மெட்ராஸ் 19th பெஸ்ட் நகர். ஐயோ சீக்கா, ரொம்ப அநியாயமா பேசுறீங்க சீக்கா. சில வாட்டி அநியாயம் இல்லடா, ஒரே வாட்டி பெஸ்ட் நகர் போயிட்டு வந்திருக்காதான். போயிருப்பாங்க ஒரு 10 நாள் முன்னாடி. ஒண்ணு போல இதெல்லாம் வந்து இதெல்லாம் சுத்தி 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 மினி பஸ்ல போயிட்டான். அந்த 47 ஒரே ஒரு வாட்டி போய் பெஸ்ட் நகர் வரைக்கும் போயிட்டு பப்ளிக் அந்த எங்க போயிட்டு அந்த வேளாங்கண்ணி சர்ச் போய் ப்ரே பண்ணிட்டு வந்துருப்பாங்க. வருது கிடையாது. சரி, ஏதாவது பண்ண முடியுமா அவங்களால இந்த மேட்ச் வின் பண்றதுக்கு? இல்லாட்டி சான்ஸே இல்லையா, ஸ்கோப்பே இல்லையா? ஸ்கோப்பே இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு பேட்டிங் இல்ல, போலிங் கிடையாது. மிச்சல் ஜான்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு ஃபைட் பார்க்கணும் ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா விடக்கூடாது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் ஸ்லெட்ச் பண்ணிட்டு போறாரு, மிச்சல் ஸ்டார்க்க எல்லாம் குவாய்ட்டா நின்னு பாத்துன்னு இருக்காங்க. ஐ மீன் அகேன் சிக்கா, I'll tell you something. ஒரு சூப்பர் it is or 5 years ago the same Australian side or even 10 years ago
forget the even the previous generation. ஒரு 10 years ago மிச்சல் ஜான்சன் இருக்கும் போதெல்லாம் ஒரு ரியல் ஃபைட் இருக்கும். ஒரு விராட் கோலி மேல ஒரு சண்டை போடுவாங்க, மிச்சல் ஸ்டார்க் விராட் கோலி மேல. இப்போ ரொம்ப அந்த ஆஸ்திரேலியன் வே மாறிடுச்சுன்னு தோணுது சீக்கா. எவர் சின்ஸ் தட் they had that problem on the sandpaper incident ஆனதுனால they wanted to change their image. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா they did a documentary. They wanted to change that image, that big bad wolf இல்ல ஆஸ்திரேலியாக்கு, we are very friendly and we play cricket the right way and காமிக்கணும்னு they wanted to do that. Have they done it overboard? இப்போ வந்து ஒரு ரொம்ப நைஸ் கைஸா மாறிட்டாங்களா அந்த மாதிரி தோணுது. ஐபிஎல் வந்து ஆடுறாங்களா, எல்லாம் சுத்தி எல்லாம் ஒரே டீம் ஆடிக்கிறாங்க, இங்கதான் வரணும், இதான் டெஸ்ட். இன்னும் 2 மாசம் கழிச்சு ஐபிஎல் வந்துருவாங்க, இங்க ஒரு 3 மாசம் கழிச்சு 2 மாசம். So they all have it. End of the day, you all start moving with good friends ஆயிடுறாங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். நம்பர் 2 என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ரிக்கி பாண்டிங் சீரிஸ்க்கு முன்னாடி என்ன ஸ்டேட் போட்டானா, ஆஸ்திரேலியா வின் 3-1 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் will be over in under 3 days now. Yes, Ricky Ponting, what you said is right, under 3 days தான் முடிஞ்சது. பட் இந்தியா won the test match. அவன் ரிக்கி பாண்டிங் வாய் விட்டா முன்னாடி சீரிஸ் முன்னாடி we will win 3-1 போட்டான், ஆஸ்திரேலியா பீட் இந்தியா 3-1 போட்டான். இப்ப என்ன பண்ண போறான், இப்ப இந்த டெஸ்ட் மேட்ச் தான் அந்த WTC ஒரு சீனாரியோ போட்டுட்டாங்க. இந்தியா வந்து இப்ப 5-0வா 4-0வான்னு பாக்கணும். இப்ப இந்தியா வேற எதுவும் கிடையாது, 3-0வான்னு பாக்கணும். I really believe Australia will pick up a game in தோணுது சீக்கா. It's not that என்னடா நீ on what basis நீ சொல்ல? நீ on what basis did you choose India to win before this series? The same basis. Because I could think clearly that their batting is nothing. On, Chika, you said the same thing against New Zealand also. You couldn't think clearly. India have shown இந்த மாதிரி கிரிக்கெட் காமிச்சப்புறம் ஆஸ்திரேலியா now look clueless. அதே மாதிரி தான் இந்த சீரிஸ் முன்னாடி நம்ம நியூசிலாண்டோட உத போடும் போது என்னடா இது இப்படி ஆடுறோம்னு தோணுச்சு. மேட்டர் ஆஃப் 10 daysல எல்லாமே மாறிச்சு பாருங்க, பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. அவ்வளவுதான் சீக்கா கிரிக்கெட், அவ்வளவுதான் ஸ்போர்ட். உங்களுக்கு 10 daysல அப்படியே பெர்ஸ்பெக்டிவ் மாத்தலாம். இப்போ ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் ஒரு பேட்ஸ்மேன் வந்து இந்த பும்ரானால ஆடவனா சொல்லிருப்பாங்க. ஆமா சீக்கா, ஆஸ்திரேலியா ஏன் சீக்கா அதே பும்ரா தான் சீக்கா இருந்தாரு நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ்லயும். ஆடினாங்களே சீக்கா, வின் பண்ணாங்களே சீக்கா. உங்களுக்கு அஸ்வின் இருந்தாரு, ஜடேஜா இருந்தாரு. நியூசிலாந்து could come and upset you போது ஸ்போர்ட்ல in 10 days we have changed our entire perspective of the Indian team. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கலாம். இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து இல்ல லபுஷேன் அண்ட் ஸ்மித் வந்து ஃபார்ம்ல வந்து அடிச்சாங்கன்னா suddenly the perspective will change. You will start saying ஓய்யோ ஆமாண்டா ஆஸ்திரேலியா என்னடா ஃபைட் கொடுப்பாங்களோன்னு நீங்க you'll start thinking. That's all it is சீக்கா. You can never write anybody off. I take a very strong views எடுப்பேன், ரைட்டோ தப்போ எடுப்பேன், அது எனக்கு தெரியாது. பார்க்கலாம் என்ன அது பார்க்கலாம். சரி, ஓகே, let's come to the prediction Chika. India to win this match comfortably. 100%. டெஸ்ட் மேட்ச் மே ரிசல்ட் இருக்கும், எதுமே டிரா ஆகாது. டெஸ்ட் மேட்ச் ரிசல்ட் இருக்கும். See, the reason is, I'll give you a very valid reason. யசஸ்வி ஜெய்ஸ்வால் கேஎல் ரோல்ஸ் ராய்ஸ் இருக்காங்க. இவன் இந்த ஓப்பனிங்ல மாதிரி போய் ஒரு 100 runs பார்ட்னர் அவங்க எங்க தெரியுமா அந்த நெகேட் பண்றாங்க நியூ பால் அட்டாக். ஆஸ்திரேலியா போலிங்ல ஒண்ணுமே இல்லடா, ஒரு பைட்டே கிடையாது போலிங்ல. நேத்தன் லைனா போன மேட்ச் என்னாச்சு, ஒரு பைட்டே இல்ல. I think the Scott Boland can be a decent addition in தோணுது சீக்கா. He did I don't know, I like wait to see. See, they also have what do you call ஒரு சீஸ் ஒரு புதுவா அதே ஸ்டீவ் ஸ்மித் எந்த காலத்தே ஆடிட்டு இருக்காண்டா. அவனா எவ்வளவு நாள் தான் ஸ்டீவ் போன சீரீஸே ஸ்டீவ் ஸ்மித் தடவை நான் இந்தியாவோட மறக்காத. இந்தியா போச்சே அஸ்வின் 3 பால் எடுப்பான், அஸ்வின் வேணா ஸ்டீவ் ஸ்மித் ஓடி போடுவான். ஏதாவது சொல்லுமேன்னு சொல்லாதீங்க சீக்கா. அதே ஸ்டீவ் ஸ்மித் இஸ் கோயிங் த்ரூ அ பேட் பேட்ச். இதே உங்க விராட் கோலி பேட் பேட்ச்ல போயின்னு இருக்கும்போது அப்படி அவ்வளவு நல்லா பேசுனீங்க. அதே ஒரு ஸ்டீவ் ஸ்மித் ஒரு பேட் பேட்ச்ல இருக்கும்போது நம்ம வண்டியா முஞ்சி சித்தி. இட்ஸ் நாட் ஃபேர். நோ வாட் யூ கம்பேர். நான் ஃபேர் சொல்றியே தவிர்த்தாடி ஸ்டீவ் ஸ்மித் கடைசியா ஒரு டெட்டியா பண்ணிடணும். எவ்வளவு நாளா சொல்லிட்டு Chika, it was the same with Virat Kohli, Chika. From 2019 to 2024, both of them have been on a decline, definitely. No doubting that. But Steve Smith was still a little better than Virat Kohli in that 5-year period. But you backed Virat Kohli to the... How can you say this? You go, the records prove to themselves. Chika, 200s against 600s in the last 5 years. Definitely Steve Smith was better, Chika. Having said that, but you had the same backing for someone like a Virat Kohli, but you're not saying the same thing for a Steve Smith. Why?
I don't feel ஆர்சியா தெரியுது அவுட் ஆயிடுவா போனான்னு. You have no answer to it, that's all. அதுதான் உண்மை. Anyway, இது அது ஒண்ணுமே இல்ல, அது உங்களோட ஹார்ட் டாக்கிங். ஓகே, இதுல எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இனிமேந்து உங்களோட ஆர்கியூ பண்றதுக்கே வேஸ்ட்னு தோணுச்சு. ஏன்னா உங்க மைண்டை யூஸ் பண்ண மாட்டீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் மட்டும் தான் யூஸ் பண்றீங்க, ஒரு அனாலிட்டிக்கலாவே பார்க்க மாட்டீங்க. நான் ரொம்ப இன்டெலிஜென்ட் மைண்ட் மை டியர் மிஸ்டர் ருதா. ஏதோ உலகத்துக்கு வேணா எதுவும் சுத்தலாம், என்கிட்ட வேணாம். வேணாம் மச்சி, பாரு நீனு, நான் மூளையோட தான் பேசுவேன். ஏன் கரெக்ட் தான், மூளையோட பேசுறீங்க. இப்ப ஆனா அதை கைட்டி வச்சுட்டு ஆட்டோட மட்டும் தான் பேசுறீங்க, அவ்வளவுதான். நோ, my point is லட்சிகா, ஸ்டீவ் ஸ்மித் is going through a bad patch, டவுட்டே கிடையாது. பட் நீங்க சொல்ற அளவுக்கு you cannot take it to a drastic measure. அதெல்லாம் விடு. அவங்களுக்கு ஒரு 2 பேட்ஸ்மேன் வந்து ஒரு 50 அடிக்கிற மாதிரி ஒரு 2 பேட்ஸ்மேன் டக்குன்னு சொல்லுவாங்க. டிராவிஸ் ஹெட் விட்டுரு. டிராவிஸ் ஹெட் ஒன்னு, ஏன் டிராவிஸ் ஹெட் அவரை இன்க்ளூட் பண்ணி ஆகணும். டிராவிஸ் ஹெட் ஒன்னு, சரி டிராவிஸ் ஹெட் வச்சுக்கோ. அப்புறம் உஸ்மான் குவாஜா டெஃபினட்டா அடிப்பாருன்னு தோணுது சீக்கா. அவருக்கு அந்த கிரிட் இருக்கு. I still believe Steve Smith will come back, Chika. This is my firm belief. Steve Smith will still come back. And ஏனா great cricketers will not just go down. வந்தானே பூம்ராங்க வந்துரும். பூம்ராங்க உழுப்புடும் அவ்வளவு. ஃபடக்குன்னு உள்ள வரும். அவன் பால் சுழல ஃபடக்குன்னு உள்ள வரும். அந்த ஃபடக்குன்னு உள்ள பால் எலிமினேட் விளையாடி போயிட்டே இருப்பான். ஸ்டீவ் ஸ்மித் இந்த மேட்ச் 100 அடிக்க போறாரு. நீங்க வந்து அதுக்கு அப்புறம் I take back my words அணி, surrender to you அணின்னு திருப்பி ஆரம்பிக்க போறீங்க. பார்க்கலாம். நான் ஏன் சரண்டர் பண்ணனும்? ஒண்ணும் கிடையாது. வெரி சிமிலர், பாருங்க. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. யார் கிங் ஆஃப் கிங்ஸ்யா? அதனால யார் கிங் ஆஃப் கிங்ஸ்யா? Yeah, in test cricket Steve Smith is right up there with anybody, Chika. Okay, last 2 years has been bad. Kohli would avladhan king of kings avladhan. I really believe Steve Smith is right there, Chika. He'll come back anyway. Let it be there. அங்கேறிடும் ஆஸ்திரேலியா, அப்படியே அங்கேறிடும். அப்படியே அம்பலத்தை ஆடிட்டு இருப்பாங்க ஆஸ்திரேலியா. அட்லைட் அம்பலம் டடை டடை அம்பலத்தையும் ஆடிட்டு இருப்பாங்க டீம் அப்படியே. Okay, anyway, guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel, Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back. Cheers.